மகாபாரதத்தின் மிகப்பெரிய வீரர், அவரின் பிறப்பு ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். சாந்தனு என்ற மன்னன் கங்கை நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது நதியிலிருந்து ஒரு அழகான பெண்மணி தோன்றினாள். அவள் பெயர் கங்கை தேவி. சாந்தனு மன்னன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். கங்கை தேவியும் சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள். நான் செய்வதை ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது என்றாள். மன்னன் உடனே ஒப்புக்கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. கங்கை தேவி அந்த குழந்தையை நதியில் மூழ்கடித்து விட்டாள். மன்னன் மிகுந்த அதிர்ச்சியுடன் பார்த்தார். ஆனால் அவரால் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இதே நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் நடந்தது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கங்கை தேவி நதியில் மூழ்கடித்து விட்டாள். எட்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தது. கங்கை தேவி அந்த குழந்தையை எடுத்து நதிக்கரைக்கு சென்றாள். சாந்தனு மன்னனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் விரைவாக வந்து, இதை நிறுத்து, ஏன் இப்படி செய்கிறாய் என்றார். கங்கை தேவி புன்னகையுடன், இந்த குழந்தைகள் தேவர்களாக இருந்தவர்கள். சாபத்தால் பூமியில் வந்து பிறந்தனர். நான் அவர்களை சாபத்திலிருந்து விடுவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்றாள். பின்னர் கடைசியான பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கங்கை தேவி மறைந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு கங்கை தேவி அந்த குழந்தையை மன்னனிடம் திருப்பிக் கொடுத்தாள். அந்த சிறுவனே பின்னர் பெரும் வீரத்திற்கு பெயர் பெற்ற பீஷ்மரானார். ஆனால் அவர் எடுத்த ஒரு வாக்கு மகாபாரதத்தின் வரலாற்றையே மாற்றியது. அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.